ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நோம்பி ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஊருக்கு போவோம். மாசத்துல ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி எல்லாம் போனதே கிடையாது. ஆனால் இந்த 2 வருஷமா நானும் பார்க்குறேன், மாசத்துக்கு ஒரு தடவை எப்படியும் ஊருக்கு போயிடுறோம் ஏதாவது ஒரு காரணத்தினால. லைஃப்ல நம்மளை சுற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலுமே அது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதுவே ஒரு கிரேட் பிளஸ்ஸிங் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறாளே. எங்கள் வீட்டில் மாமியாரெல்லாம் வந்து வாக்கர் வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்காக வந்து ஒரு அக்காவை வீட்டுல வச்சிருக்கோம். மாமனார் இறந்ததுக்கு அப்புறமும் நான் இதே ஊர்ல இதே வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. முதல்ல மாதிரி கூட்டு குடும்பங்கள் எல்லாம் இப்ப இல்ல. அதனால வந்து ஒரே ஆள் தனியா இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு அத்தைக்கு துணைக்கு ஒரு ஏஜென்சி மூலமா வந்து ஆள்களை வந்து ஹையர் பண்ணோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு 40 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருப்பாங்க. அவங்க சுத்தமாவே செட் ஆகல அத்தைக்கு. அதனால ஏஜென்சில சொல்லி கொஞ்சம் அத்தையோட ஏஜ் குரூப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒருத்தங்களை வந்து செட் பண்ணோம். இந்த அக்கா தஞ்சாவூருக்காரங்க. சமையல் எல்லாம் செம சூப்பரா பண்ணாங்க. கூடவே கிச்சன் வீடு எல்லாமே ரொம்ப கிளீனா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலுமே எங்க அத்தை வந்து இன்னும் திருப்திப்பட்ட மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஏஜென்சில இருந்தெல்லாம் வந்து ஹையர் பண்றதுக்கு முன்னாடி அன்னிக வந்து கொஞ்ச நாள் இருக்கிறது, ஹஸ்பண்ட் போய் கூட இருக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். வேலையில வெளியே இருக்கிறவங்க உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் போய் எல்லாம் வந்து இருக்கிறது கஷ்டம். கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுகளும் வந்து லாங் டைம் எல்லாம் வந்து திரும்ப அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்காக இங்க ஸ்டே பண்றதுங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் முடிவெடுத்தோம், அத்தையோட ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி யாரோ ஒருத்தரை வந்து செட் பண்ணி சமைக்கிறக்கும் அவங்கள பாத்துக்கிறக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனால தனியா வந்து எல்லாம் சமைக்க வெல்லாம் முடியாது அப்படிங்கும் போது நீங்க யாரோ ஒருத்தர் கூட வந்து இருந்துருங்கன்னா அதுக்கும் அவங்க தயாரா இல்ல. ஆக்சுவலா ஏஜ் ஆகும்போது நம்மளுமே இப்படி எல்லாம் ஆயிருவோங்கிற பயமெல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய பிளஸிங்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா நம்மளுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்கறக்கு, நம்ம துணைக்கு ஒரு ஆள், நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க வாழ்ந்தோமோ அதே வீட்லயே வந்து இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரம் தான். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணோம்னா 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வர மாதிரி 2 பொண்ணுங்க பக்கத்துலயே தான் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஏஜென்சி மூலமா ஆள் ஹையர் பண்ணி பாத்துக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியான அஃபேர் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. இருந்தாலுமே அவங்கள வந்து தேவையில்லாம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவங்க எங்க சந்தோஷமா இருக்காங்களோ அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேவையான எல்லாத்தையுமே செய்யறோம். ஆனாலுமே வந்து அவங்க திருப்திப்படுற மாதிரி தெரியல. மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே பெரியவங்க இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணா என்ன மாதிரி சொல்யூஷன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். அந்த அக்காக்கு வீடியோல வர்றதுல ரொம்ப சந்தோஷம். அதனாலேயே வந்து ஃபேஸை எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்கேன்.